சார், இந்த தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் ஏடிஎம்கே வந்து இப்படி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இதுவரை வெளியிட்டதில்லைன்ட்டு அவர் சொன்னார். நானும் பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க ஒரே ஒரு அறிக்கையாகத்தான் வெளியிடுவார்கள், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்ட்டாக விடுறாங்க. இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை மேடையில் அமர வைத்து கொண்டே மக்களிடம் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஏடிஎம்கேவினுடைய ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போதே பிஜேபி கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதில் கூடுதலாக ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விஜய் வந்து மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கிறாரு, அவர் என்னத்தை அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா சார்? கரெக்டு தானே? நான் கரெக்டு தான். ஓகே. இந்த அறிவிப்பு போய் ஜனங்க கிட்ட போய் சேரல அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. ராம் சுப்பிரமணியம் சார் என்ன சொன்னாரு? திமுக கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. விஜயினுடைய அறிவிப்பு வந்ததுன்னா அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் மக்கள் மத்தியில்? கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு 100%. சரி. ஏன்னா எல்லாமே ஒரு நேரட்டிவை வந்து செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகே. இதுல வந்து சகோதரி சசிகலாவிற்கு பழனிசாமி ஊறு விளைவித்தாரா, சதி பண்ணாரான்றதெல்லாம் இப்ப மக்களோட பிரச்சனை கிடையாது. அது தனிநபர்களின் பிரச்சனை. இதே சகோதரி தான் வந்து என்ன செய்யணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இருக்கின்ற அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், புரட்சி தலைவின் ஆட்சியை கொண்டாந்து சொன்னது இந்த மேடம் தான். இவங்க 4 வருஷம் ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருந்தாங்க? ஏன் கொதிச்சு எழலை? அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன் கோர்ட்டில் கேஸ் போடலை? ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலை? ஏன் வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் பேரில் நம்பிக்கை கிடையாது, சிபிஐ, எடப்பாடி பழனிசாமியோட கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கலையே, இவரோட தளபதி ஸ்டாலினோட ஆட்சி தானே நடக்குது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் வீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, அவங்க கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலன்னு சொன்னால் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. யாரை சொல்கிறீங்க? சசிகலா மேடத்தை சொல்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி என் சதி நடந்துச்சு, என்னை வந்து நான் இங்கே வந்து எனக்கு அது தரலை, பரவல் தரலைன்னு ஒரு நாளைக்கு 30-40 கேஸ் வரும். இந்த லிமிட்டட் பரவல் தராங்க, பரவல் கொடுக்க மாட்டேன்றாங்கிறது புதுசு கிடையாது. அது வந்து பரோல் ஆஃபீஸரோட டிஸ்கிரிப்ஷன். சம்டைம்ஸ் கோர்ட் வந்து 3 நாள் கொடு 4 நாள் கொடு, அது வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேஸ் வரும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து பேர்னிங் இஷ்யூ என்ன சார்? பேர்னிங் இஷ்யூ, சொசைட்டியோட பேர்னிங் இஷ்யூ. எலெக்ஷன் அவங்க ஜெயில அந்த 4 வருஷம் ஆண்டது எடப்பாடி பழனிசாமி. நீங்க ஏதோ நாங்கன்னு சொல்லி நீங்க ஜெயில இருந்தப்போ வெளியில வந்தவன்னு சொன்னேன் நான். வெளியில நீங்க சரியா நான் சொன்னதை கவனிக்கல. வெளியில புரியுது, பரவாயில்ல சொல்லுங்க. ஆமா, வெளியில வந்த அப்புறம் சொன்னேன். பேர்னிங் இஷ்யூஸை இவங்க பேசணும். இவங்க பேர்னிங் இஷ்யூஸை பேச மாட்டேன்றாங்க யங்ஸ்டர்ஸ். அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பேர்னிங் இஷ்யூ உமன் சேஃப்டி, 2வது போதைப் பொருள் கலாச்சாரம். இதை வந்து நாங்கள் எப்படி தடுக்கோம்? அதுக்கு மத்திய அரசு வந்து பண்ணிச்சுனாலும் நாங்கள் வந்து இதை தரதை வந்து எங்களோட ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணி இதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுப்போம்னா மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இவங்க 2 பேரும் நீ யோகியன் நான் கிடையாது, நான் யோகியன் கிடையாது, நம்ம 2 பேரும் அயோக்கியம் இல்லை, நம்ம 2 பேரும் யோகியன், இப்படி கட்டி போட்டு சண்டை போட்டிருந்தாங்கன்னா மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து விஜய் தான். ஏற்கனவே பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விஜய் கிட்ட பின்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இவங்க வந்து இதை பார்த்தா எப்படி தெரிஞ்சா தம்பி கோவிச்சக்கூடாது, இது ரொம்ப சீப் பாலிட்டிக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியா, ஆமாம், வல்லரசுகளோட போட்டி போடுது. அதுக்கு முக்கியமான வந்து மனித கருவூலத்தை வந்து தமிழ்நாடு சப்ளை பண்ணுது. மனித கருவூலம் படித்து இருந்த இளைஞர்கள் மாத்திரம் இருந்தால் போதுமா? வெறும்னா அப்படி இருந்தால் என்னத்துக்கு ஸ்கில்டு லேபரர்ஸ்லாம் வந்துட்டு பீகாரில் இருந்து உத்தரப்பிரதேசில் இருந்து வராங்க? ஏன் நம்ம நண்பர்கள் இங்கே வந்து அந்த இது கிடையாது? ஏன் நம்ம இளைஞர்கள் டாஸ்மாகில் சிக்கி சீரழிஞ்சு நாசமாக போகிறாங்க? நீங்கள் 25 வயசு 30 வயசுக்கு மேலே நம்ம இளைஞர்களுக்கு சக்தியே உடம்புல இல்லையே. அதெல்லாம் நீங்கள் டாஸ்மாக் மூட போகிறேன், அதனால் கம் வாட்மே நான் மூடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு மக்கள் பெருவாதிரி ஆதரிப்பாங்க. நான் தொலைக்காட்சிகளை பல இதுகளை பார்க்கும்போது பெண்கள் குறிப்பாக வைக்கிற ஒரே இது, ஏன் நீங்கள் விஜய் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவர் 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டார், நான் 5,000 ரூபாய் கொடுத்தது, அவர் வந்து கருணை தொகைன்னு சொல்கிறாரு, நான் உரிமை தொகைன்னு தரேன்றதெல்லாம் வந்து சார் 2 நாள் 3 நாள் சார். 10,000 5,000 ரூபாய்லாம் ப்ரெசென்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கானமியில் வந்து நத்திங் சார். நீங்கள் ஏதாவது 10,000 ரூபாய் அவங்க வந்து பீகாரில் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய் அது மோஸ்ட் பேக்வேர்டு. அங்கே 10,000 ரூபாய் வில் டூ ஒண்டர்ஸ். இங்கே அது கிடையாது. நம்ம புரிஞ்சிக்கணும். அதை வந்து புரிஞ்சிக்காத எல்லா பொருளும் இந்தியா முழுசும் ஒரே மாதிரி தானே கிடையாது. நீங்க அங்க வந்து அரிசி பருப்பு இங்க நம்ம சார், இங்க நம்ம எல்லாமே 1 ரூபா 2 ரூபா. நம்ம லைஃப் ஸ்டைல் வேற சார். நம்ம லைஃப் ஸ்டைலை நீங்க பார்க்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல் வேற.
நீங்கள் பீகாரில் வந்து வெறும் வந்து இது ரொட்டியை வந்து சுட்டு சாப்பிட்டு அவங்க காலத்தை தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதில் 8,000 ரூபாய் இது டெவலப்டு ஸ்டேட் நல்லா பண்ணியிருக்காங்க தானே சார் அர்த்தம்? நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு 10,000 ரூபாய் நத்திங். ஏன்னா கவர்மெண்ட்டே என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது 1 செகண்ட் தள்ளி நான் சொல்லிடுறேன். நீங்க இல்ல தம்பி நான் சொல்லிடுறேன். அதுதான் நீங்க பேசுங்க. இல்ல உங்களுக்கு ரிபட்டலுக்கு நான் பேசாத இருக்கேன். நான் இப்போ ஒரு இந்த தாலிக்கு தங்கத்தை வந்து நேற்று ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்டில் ஒன்று வந்துச்சு. 50,000 ரூபாய் வந்து கொடுக்கல, எனக்கு தாலிக்கு தங்கணும். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதில் என்ன இருக்குது, எப்படி நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து 7,000 ரூபாய் நான் வந்து என்னோட சம்பளம்னு கேட்டேன், பட் கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 12,000 ரூபான்னு கொடுத்துட்டாங்கன்றதுக்கு. அப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டோம்னா கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 12,000 rupees per year அதுதான் கொடுத்தாங்க. பட் 7,000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தில் வருது. அந்த அம்மா 5,000 ரூபாய் மேலே அந்த அம்மா பேரில் தப்பு இல்லை, பட் இவங்க தருது. அப்போது மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் சொன்னீங்க வந்து இல்லை சார்னு சொல்லி, இங்கே மினிமம் வேஜஸ் படி ஒவ்வொருத்தரும் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறது கவர்மெண்ட்டோட நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது. அதனால் வந்து இந்த 12,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இந்த 3,000 ரூபாய் நத்திங். அவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாம், கவர்மெண்ட்டோட ஸ்கேல்லையே வந்து 12,000 rupees மினிமம் ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்க குடும்பங்கள் சம்பாதிக்கணும் தான் சொல்லுது. இன்ஃபேக்ட் வந்து 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இம்மெட்டீரியல், இந்த இலவசங்களோ இல்லை உதவித்தொகையோ அதெல்லாம் கொடுக்காது. நீங்கள் பர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்கணுமே தவிர, ஏன்னா எல்லாருமே படிச்சிருக்காங்க. முடிக்கிறேன். 23க்கு அப்புறம் வந்துட்டு நேஷனல் கிரைம் இது வந்து இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணலை. 23 தான் கடைசியில் இருக்குது. நம்ம பேசுறது வந்து லேட்டஸ்டா வந்து இன்னைக்கு கூட வந்து சேலத்துல தமிழ்நாடு சார் ஒரு நிமிஷம் சொல்றேன். தமிழ்நாடு சார் மக்கள் பேசுறாங்க சார், மக்கள் அதை ஏத்துக்கறாங்க. நீங்க அதையே உணர மாட்டீங்க. மக்கள் சரி எலெக்ஷன் வந்தா தெரியும். அதான் சொல்றேன், குற்றம் நடக்காத மாநிலத்தை காட்டுங்க. எலெக்ஷன் வந்தா தெரியும். மாநிலத்தை காட்டுங்க. பெட்டி திறக்கும் போது எல்லா எலெக்ஷனும் தெரிய போகுது. சார் ரொம்ப நன்றி சார்.